ஆமா இங்க இருக்கா. பரமா வந்துட்டான். ஹலோ. சரி நான் அப்புறம் என்னம்மா நீங்க இங்க? அது ஒண்ணு இல்லடா, காந்திமதி ரொம்ப வேண்டி விரும்பி கூப்பிட்டுச்சு, அதனாலதான் இங்க வந்தேன் பரமா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இளமதி வேற உனக்கு ஃப்ரெண்டா போயிட்டா. அவளுக்கு நம்ம சீரெல்லாம் கொடுத்திருக்கோம்ல, அதனால கல்யாணத்துல நடக்கிற எனக்கு நல்லா இல்ல சார், அவளை நான் புரிஞ்சுகிட்ட மாதிரி வேற யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. இளமதியை சரியா வச்சிருக்கியா இல்லையான்னு ஒரு டெஸ்ட். அதுல நீ பாஸ் ஆயிட்டனா நீ தான் இளமதியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு நான் சார் பரமனுக்கு ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு பத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வாங்க. என்ன பரமா இவன் என்னமோ டெஸ்ட் கிஸ்ட்லாம் சொல்றான், வெள்ளாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. இளமதி கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகி வெளியில அவ என்ன கலர் புடவையில வெளியில வருவான்னு கரெக்டா சொல்லி பார்க்கலாம். ஒரு வேளை நீ இதை கரெக்டா சொல்லிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன். பரமா நெருப்புல நிக்கிறியடா, இதை எப்படிடா சொல்ல முடியும்? அதாவது இளமதிக்கு பிடிச்ச கலர்னு ஓய் இவனுங்க வேற நேரம் கட்ட நேரத்துல சொன்னியா என்ன? சொன்னியா இல்லையா? எங்கடா கூட்டு போற? எதுக்குடா இங்க வந்தீங்க? என்ன மாப்பிள இப்படி கேட்ட? வெடிகுண்டை என் முதுகுல கட்டி வச்ச மாதிரி இருக்கு மாப்பிள. நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. நீ சொன்னியா என்னன்னு எங்களுக்கு தெரியல. என்னாச்சோ ஏதாச்சும் தவிச்சுட்டு இருக்கிறோம். உள்ள அம்மா இருக்காங்க, கூப்பிட்டு சொல்லிடுவோம். நல்ல செய்தியா சொல்லு. நான் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பேன். சண்டைக்கோழி, நல்ல பதிலா சொல்லிடு. சண்டைக்கோழி சொல்லிடு. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை, பாத்துக்கலாம்.